friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு என்னோட பேபிக்கு வந்து 8 மந்த்ல நான் எப்படி எக் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட பேபிக்கு வந்து இப்போ 9 மந்த் ஆகுது. நான் வந்து ஃபுல் எக் வந்து இப்போ கொடுக்குறேன். இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் எக் மட்டும் தான் கொடுக்க போறோம். ஸோ அதனால வந்து ஒயிட் மட்டும் நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இல்லாமல் ஒயிட் மட்டும் ஒயிட் எக் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். அந்த வந்து இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக நம்ம எக்கை வந்து 8 மந்த்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் எக் வந்து 5 days கொடுக்கணும். அப்புறமா எந்த அலர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு 5 days வந்து எல்லோ கொடுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் எக் கொடுக்கும்போது ஏதாவது அலர்ஜிஸ், டயரியா, ஸ்கின்ல ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எக்னால வந்து நம்ம எக் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக் வந்து ஒயிட் எக் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு இன்னொரு 1 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எல்லோ எக் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். சேம் வந்து அது நம்ம கொடுத்து எதுவும் அலர்ஜி எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லோ வந்து இன்னொரு 5 days வந்து நம்ம கொடுத்து ஏதாவது இதில் வந்து எல்லோவில் வந்து ஏதாவது அலர்ஜி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எக் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுட்டு வந்து நம்ம பேபி ஹெல்த் வைஸ் நம்ம எல்லாம் ஓகேவா இருந்தால் நம்ம எக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேபி ஹெல்த் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்காம வந்து எந்த ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கக்கூடாது. ஃபுட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லோவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகணும். அதே மாதிரி நமக்கு நல்லா குக் பண்ணாமல் கொடுத்தோன்னா அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ ஆகும். குக் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட்டு எல்லோ வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அது ஒரு ரெண்டுமே 5 days. இதுக்கு அப்புறமா வந்துட்டு கீ சேர்த்துட்டு ஃபுல் எக் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே அலர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் எக் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 days வந்து கொடுத்து நம்ம வந்து எக் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எக்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பேபிக்கு எக் கொடுக்கறதுனால வெயிட் கெயின் ஆகும், டைஜஷனுக்கும் ஆகும். வெயிட் கெயின், டைஜஷன், ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும். பேபி க்ரோத்துக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட், போன் க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எக் கொடுக்கறதுனால. ஸோ அதனால் வந்து நம்ம எக் வந்து ஒரு 8 monthலவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு வாடை இல்லாமல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். நம்ம இந்த மாதிரி சின்ன பேன்லவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பெரிய பேனில் வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த ப்ரொசீஜரில் தான் நான் பேபிக்கு வந்து கொடுத்தேன். முட்டை கூட நம்ம கொடுக்கலாம். ஆனால் அந்த ஸ்மெல்களை வந்து நம்ம பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டு வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபுல் எக் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் பேபிஸ்க்கு வந்துட்டு. நான் இந்த மாதிரி தான் கொடுத்தேன். எல்லோ செப்பரேட்டாக, ஒயிட் செப்பரேட்டாக, அப்புறமா வந்து ஃபுல் எக் இன்னொரு 5 days இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்து இப்போ பேபிக்கு வந்து கொடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பேபிஸ்க்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக தண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒயிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லோ கொடுக்கணும். ரெண்டுமே வந்து கொடுத்துட்டு நம்ம எந்த அலர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பேபிஸ்க்கு வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் எக் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து இன்னொரு 5 days அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறமா வந்து நம்ம எக் வந்து கண்டினியூவாக நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுத்துட்டே வரலாம். எக் கொடுக்கும்போது இப்போ வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேபிஸ்க்கு வந்து செட் ஆகுதா இல்லையா, அலர்ஜி ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம எக் வந்து நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கணும். நிறைய இருக்கு எக்லாம் வந்துட்டு பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக் வந்து என்னோட பேபிக்கு வந்து 8th monthல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 7 months கம்ப்ளீட் ஆகிட்டு 8 months ஸ்டார்டிங்கில் வந்து நான் பேபிக்கு வந்து எக் ஸ்டார்ட் பண்ணேன். வேக வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் நான் கொடுத்தேன். எந்த அலர்ஜி வந்து என்னோட பேபிக்கு வந்து அலர்ஜி, டயரியா இந்த மாதிரி எதுவும் ஆகலை. நம்ம வேக வச்சு எக் கொடுத்தோம், எக் ஸ்மெல்ல வந்து கொஞ்சம் பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுனால பேபிஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. வந்து நம்ம எக் வந்து 8 monthsல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், எக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், see you on next video guys. Bye bye.